இப்போ நான் ஷானுக்கு ஆயா வடை சுட்ட கதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நிலாவில் அவன் புதுசாக பார்ப்பான். இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது அவனுக்கு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இப்போ அந்த கதை தெரியும். ஏற்கனவே கதை தெரிஞ்சவங்க எப்படி புதுசாக கேட்க முடியும்? நீங்கள் அடுத்தது சொல்லுவீங்க, அது தானே காக்கா வந்தது தானே வடையை தூக்கி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஏற்கனவே பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அவ்வளோ தெளிவாக வசனம் போட்டிருக்கு. நம்ம ஆளுக்கு வெறுப்பு பாருங்கள், பொண்டாட்டி மேலே வெறுப்பு, பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே வெறுப்பு. பக்கத்துலேயே நடந்து வரக்கூடாது பொண்டாட்டி. இவர் நடந்து போனார்னா 20 அடி பின்னால் நடந்து வரணும். ஏன் நாய்க்குட்டி வாங்கிக்கோ நீ? எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்படி ஆண்டவர் உன்னை வச்சுருந்தாருன்னா அவருடைய சரீரத்திற்கு அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? அப்பா இந்த வசனம்லாம் பயன்படுத்தினாங்கன்னா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பாயிடும். அதனால் இதெல்லாம் எதை மாத்திரம் பயன்படுத்துவாங்கன்னா, ஆண் பிரசங்கிகள் பிரசங்கிக்கும் போது அவங்க இதை பயன்படுத்துவாங்க, பெண் பிரசங்கிகள் பிரசங்கிக்கும் போது அவங்க இன்னொன்று பயன்படுத்திக்குவாங்க. ஆண் பிரசங்கிகள் பிரசங்கிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், என்ன பண்ணுங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், 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 கீழ்ப்படியுங்கள். எக்கோ சரியா? பெண் பிரசங்கிங்க எடுத்தாங்கன்னா என்ன எடுப்பாங்கன்னா, இதோ உங்கள் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறபடினால் அவர்களை கனப்படுத்துங்கள், கனப்படுத்துங்கள், கனப்படுத்துங்கள்.